10 பிள்ளைய பெற்று ஒன்றும் இல்லாமல் 10 நிமிஷத்துல ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்களே. நான் எங்கேயா போவேன்? நான் அனாதையா ஆக்கிட்டாங்களேயா. கஷ்டப்பட்டு வீட்டு வேலைக்கு போய் வளர்த்தையா நானு. இப்பதான் படிப்பு முடிச்சுட்டு புள்ள வேலைக்கு போனா கையடி மெடியடி இல்லாம வெட்டியா விட்டாங்கய்யா. என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்கய்யா. என் பிள்ளைய காப்பாத்தி என் பிள்ளைய வெட்டினவங்களுக்கு தண்டனை கிடைக்கலையா? என் பிள்ளைய வெட்டினவங்களுக்கு தெரியும் பச்சை பறவை வெட்டிட்டாங்கய்யா. என் பிள்ளை யாட்டி எந்த வம்புக்கு போக மாட்டான். அவனுக்கு நீங்க தான் தண்டனை வாங்கி தரணும். என் பிள்ளைய உயிரோட வச்சு விட்டு ஓட வெட்டி விட்டாங்களே. சதீஷ்னு ஒரு பையன் வேலை பார்த்தாங்க. 1 லட்ச ரூபா காசு தரணும் ஓனருக்கு. நான் அதை கேட்டேன். அதுக்கு தேவையான வார்த்தைகள் எல்லாமே விட்டாங்க. அதை நான் ஓனர்கிட்ட சொன்னேன். ஓனர் எதுவுமே எடுக்கல ஆக்ஷனு. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அவர் வந்து கேட்டாரு. கேட்டு சும்மா வாயில தான் பேசிட்டு போயிட்டோம். அது நடந்து 1.5 வருஷம் ஆச்சு. திரும்பி இப்ப எதுக்கு இது நடந்துச்சு என்னன்னு எதுன்னு எனக்கு எதுவுமே அப்பெல்லாம் இதெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை. நார்மலா தான் இருந்தோம். கேட்டாங்க அவ்வளவுதான், வேற எதுவுமே கேட்கல. இப்ப அவ்வளவுதான் ஒதுங்கியாச்சு. இப்ப எதுக்கு இப்ப இப்படி ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்ப நீதி வேணும். என் புருஷன் எதனால இறந்தோம் எதுவுமே எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல. எனக்கு அது வேணும். எனக்கு அது மட்டும் தான் வேணும். அதெல்லாம் எதுவுமே இல்ல சார். அதெல்லாம் நல்லாதான் சார் இருந்தாங்க. எதுவுமே இல்ல சார். இப்ப இதனாலதான் இதா இருக்கு. இல்ல இது என் பிரச்சனையில இருந்தா சதீஷ் இதானது. அதுக்கு முன்னால யாருன்னே எனக்கு தெரியாது. நான் ஒர்க் பண்ண வேலைக்கு போய் தான் இருந்துச்சு. வேலைக்கு போனா குத்தமா சார்? ஒத்தக்கரையில இருக்கு சார். கஷ்டப்படுற குடும்பமாச்சு. கஷ்டப்பட்டு முன்னேறப்ப என் குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. முன்னாடி காட்ட சொல்லுங்க சார். யாருன்னு எங்களுக்கு தெரியணும்ல சார். கரெக்டான தண்டனையை கொடுங்க சார். அவங்களுக்கு எதுவுமே பண்ணாதானே எதுக்கு சார் வெட்டணும்? யார் வம்பு தும்புக்குமே போனதே இல்ல சார். என் வீட்டுக்காரர் அவரையே சார் வெட்டணும் அவங்க.